Kings 19 chapter 19 to 21, when Elijah came and he just put his shawl upon him, he knew that I had to go for God's call. So he came back and he was a farmer. He was having so many bullocks, and he was just doing everything in the farm. So he left everything, he sacrificed everything and came back to Elijah and did the ministry fully with him. And in 2 Kings, 2nd chapter, 1st to 14 verses, we see when Elijah was taken up, he was fully with him till the last, and he got the double portion of the anointing that Elijah was having. So he took that cross willingly. தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலுவையை இச்சையோட விருப்பத்தோடு எடுத்த ஒரு காரியம் பார்க்கிறோம். மூன்று காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது அன்வில்லிங், செகண்ட் பார்ஷியல், மூன்றாவது வில்லிங். இன்னொரு கேரக்டர் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்த சிலுவை எப்படி சொல்லுவீங்க? He took voluntarily. Though he said, let this car pass, but not mine will, but let your will be done. So he took that cross voluntarily. From the foundation of the world, he knew that he has to come. When the first man sinned, God said that I will send a Redeemer. I will send a Savior. And Jesus was waiting. And when the fullness came, he came in this world 2000 years back and lived in this world as a man, and he gave his life on the cross of Calvary. தன்னிச்சையோட அந்த சிலுவை சுமந்து சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் வாலண்டரியா எடுத்த இந்த வசனம் பிலிப்பியர்ஸ் 2வது அதிகாரம் 7-8 நம்ம வாசிக்கிற போது, அந்த வசனத்தை நம்ம பார்க்கிற போது, அவர் தன்னை முழு விருப்பத்தோடு தன்னை தானே வெறுமையாக்கி மனித ரூபமாக்கி தன்னை தாழ்த்தினார் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது 4 விதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்து நாம் நம்ம சிலுவையை எப்படி சுமக்கிறோம். ஆண்டவரோட வசனம் லூக்கா 14:27 வாசிக்கிற போது, தன் சிலுவையை சுமக்கிறவன் எப்படி சுமக்க வேண்டும்? சுமந்து எனக்கு பின்ன வரவன் தான் எனக்கு சீஷனாக இருப்பான்னு சொல்லி. அப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலுவையை எப்படி சுமக்கிறோம்? அநேக நேரத்தில் அநேக பாடுகள் வரப்போது, போதும் இது எனக்கு வேண்டாமே, இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாமே, ஆண்டவருக்குள்ள இவ்வளோ பாடுகளா என்ன நினைக்கிறோம். பாடுகள் நடுவில் தேவனோட அதிசய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், ஆண்டவருக்குள்ள வந்தோடனே எல்லாம் ரோஜா மலரா இருக்கா நம்ம வாழ்க்கையில? இல்லை, பல காரியங்கள் சுமக்கத்தக்க இருக்கு. ஆனால் நம்ம எப்படி சுமக்கிறோம்? முறுமுறுத்தும் சுமக்கிறோமா? ஒரு டைம் சுமந்து ஒரு டைம் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்றோமா? இல்லாட்டா பின்வாங்கி போயிடுறோமா? பின்வாங்கி போன நிலைமையில இருக்குமா? நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? தேவன் நம்மளை அழைக்கிறார். அவர் அழைக்கிற தேவன். He is a God. He loves us. And he says that I am with you. The cross is a cross. It's difficult to carry. But don't worry. I know how difficult to carry the cross. So the cross that you have in your life, I'll be with you and give you the strength to carry your cross and come
God's glory happily, so that God can say, well done my children, well done my children. Yes. I want to give you a real missionary story. ஒரு மிஷனரி வந்து இந்த கேனிபல்ஸ் நடுவில் ஊழியம் பண்ண போனார். கேனிபல்ஸ் நடுவில் ஊழியம் செய்யும்போது வந்து அவங்க மனுஷனெல்லாம் சாப்பிட்ருவாங்க வெட்டி. அப்போ இவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வாஞ்சியோடு போய் அந்த இடத்துல ஊழியம் செய்கிற. அந்த இடத்துல இந்த மக்களுக்கு வந்து இப்போ பாஷை தெரியாததுனால ஆக்ஷனில் ஆண்டவர் பற்றி அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அந்த ஜனங்கள் வந்து எந்த நேரத்துலையும் இவரை அடிக்கவே ஓடி வருவாங்க. அப்போது இவருக்குள்ள ரொம்ப வேதனை. எவ்வளோ வருஷம் ஊழியம் செய்கிறார், ஒரு ஆத்மா கூட அவருக்கு அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. அப்போது ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுது புலம்புறார். ஆண்டவரே, நான் என்னை உமக்காக ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல ஒரு மிஷினரியாக வந்திருக்கேன், எனக்கு நீ ஒரு ஆத்மா கூட கொடுக்கவே இல்லையே, ஒரு ஆத்மா கூட இந்த இடத்துல நீ கொடுக்கவே இல்லையேன்னு. அப்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு போட்டை காமிக்கிறார். போட்டை காமிச்சு அதை நீ தீ கொளுத்திடும், அதை பேர்ன் பண்ணிடுன்னு சொல்கிறார். இப்போ அவனுக்கு ரொம்ப வருத்தம். காரணம் சொல்கிறான், ஆண்டவரே அது ஒன்று தான் எனக்காக வைத்திருக்கேன், இந்த மக்கள் என்ன கொலை பண்ண ஓடி வரப்போது, இந்த போட் எடுத்துன்னா ஓடி போகத்தக்க என் ஊருக்கு போகத்தக்க நான் அதை வைத்திருக்கேன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் திருப்பின்னு சொல்கிறாரு, இந்த போட்டை காமிக்கிறார். அந்த போட் எங்கே இருக்குன்னா நல்ல புஷ், முட்செடிக்கு நடுவில் அந்த புஷ்ஷை அவர் ஒழித்து வைத்திருக்கிறாரு. அப்போது ஆண்டவர் திருப்பியும் பேசுகிறாரு. அப்போது சரின்னு சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்கு மறுபடியும் சொல்லிடு, நான் இந்த காரியத்தை சரின்னு சொல்லி கண்ணீரோட வேதனையோட அவர் தீ கொளுத்துறாரு அதை. அப்போது அது வந்து நல்லா காஞ்சி முள்ளு பாருங்க, நல்லா தீ பற்றி மேலே வரல, வானத்து வரல, அதோட வெளிச்சம் போகிற அளவுக்கு அந்த அக்னியோட இது அவ்வளோ தூரம் போகிறது. இந்த மிஷினரி பார்த்துட்டே இருந்து கண்ணீரோடு அழுதுண்டே, ஆண்டவரே இதுதான் என்னோட கடைசி நான் வந்து வைத்திருந்த ஒரு காரியம், இனி செத்தாலும் இந்த மக்களுக்காக நான் சாவுவேன், என்ன நான் முழுக்க அப்பா உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த இடத்துலையே முட்டி போட்டு அவர் அழுதுண்டே இருந்து திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்தானா அந்த ஹோல் அந்த கேனிபல்ஸ் அந்த தலைவர்லேருந்து முழுக்க அந்த மக்கள் வந்து இவனுக்கு பின்னால், அந்த மிஷினரிக்கு பின்னால் முட்டி போட்டு எல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து ஆண்டவர் பற்றி சொன்னோம், ஒரு ஆத்மா இந்த ஆத்மாலாம் வந்து இப்போ கேட்கவே இல்லையே, இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே, எப்படி இவங்களுக்கு யார் என்ன சொன்னால் இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. அப்போ கேட்டார் எப்படி இல்லை. அப்போ அவங்க உடனே சொன்னாங்களா, நீ இந்த ஜீசஸ் பற்றி சொல்லுவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஆக்ஷனில் தான் சொல்லுவார், நீ இந்த ஜீசஸ் பற்றி எப்போ எங்களுக்கு சொல்லுவே இல்லை. அப்போது எங்களோட தேவன் வந்து அக்னி தேவன், நாங்கள் வந்து யார் வணங்குறோம், அக்னியை வணங்குறோம், அக்னியை தான் நாங்கள் வந்து தேவனாக வணங்குறோம். அப்போது இவ்வளோ நெருப்பை பற்றி இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கேன், நம்ம தேவன் இறங்கி வந்துட்டாரோ வானத்திலேன்னு சொல்லி நாங்கள் ஓடி வந்து இந்த நெருப்பு இந்த அக்னி பார்க்க ஓடி வந்தோம். அந்த அக்னி நடுவில் நீர் எங்களுக்கு சொன்ன அந்த ஏசாமியை நாங்கள் கண்டோம். யாரை கண்டோம்? அந்த சிலுவையில் தன்னையே கொடுத்த அந்த இயேசுவை கண்டோம். இன்னிலேருந்து எங்களுக்கு நீ சொல்ற அதே இயேசு எங்களோட தேவன், அந்த இயேசு எங்களுக்கு தேவன் சொல்லி முழுக்க தன்னை ஒப்பு கொடுத்தவர அதே இடத்துல அந்த மிஷினரி வலிமையான ஒரு ஊழியத்தை செய்து அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் கொடுத்தார். அங்க காரணம் என்னன்னா, இந்த இடத்துல முழுக்க ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற போது நம்ம வாழ்க்கையில கூட நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். பல நேரத்துல கிறிஸ்துவ குடும்பத்துல வந்திருப்போம், நல்ல பண்பாடுல வளர்க்கப்பட்டு அப்படியே வந்திருப்போம், நல்ல குணத்துல நல்ல இதுல வந்திருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில உண்மையான ஒரு ரட்சிப்புதல் இருந்து ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று அந்த வைராகம் வரப்போது தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன். நான் ஒரு சாதாரண ஒரு பிராமின் குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். எனக்கும் ஆண்டவர் பத்தி ஒண்ணுமே தெரியவே தெரியாது.
நாள் ஒன்றில் பல காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. ஏசாமிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது.